அந்த நொடி கல்லறை அதிர ஆரம்பிக்குது. அவனுக்கு பின்னாடி ஒரு ஆவி ஓடுற மாதிரி தெரியுது. பீட்டர் பயத்தோட உடனே திரும்பி பார்த்தான். ஆனால் யாரும் இல்லை. ஆனால் பீட்டருக்கு உறுதியாக தெரியும் அவனை யாரோ கிராஸ் பண்ணி போனாங்க அப்படின்னு. அந்த இறுதி சடங்கு யாருக்கு நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா? ரோனி. அவன் ஒரு பணக்காரரோட மகன், பீட்டரோட காலேஜ் ஃப்ரெண்ட். ஒரு காலத்தில் பீட்டர், ரோனி, ராணி 3 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு ராத்திரி பீட்டர் அவனோட தம்பியோட வீட்டில் இருக்கிறான். அம்மா அப்பா எல்லாரும் வெளியில் போயிருக்காங்க. பீட்டர் அவன் தம்பி கூட ஒரு ஃபன்னாக ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்குறான். அந்த கேமோட பேர் ஹிஜா போர்ட் கேம். இதுவும் ஒரு சும்மா ஆவி அழைக்கிற விளையாட்டு தாண்டா அப்படின்னு சொல்கிறான். அவன் தம்பிக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அவன் தம்பியை ரொம்ப வற்புறுத்தி விளையாட வர சொல்கிறான். அவங்க 2 பேரும் எல்லா விளக்குகளையும் அணைச்சிட்டு மெழுகுவர்த்தியை ஏற்றிட்டு அந்த போர்டு முன்னாடி உட்காடுறாங்க. பீட்டர் சொல்கிறான், இந்த கேம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும்டா அப்படின்னு அவன் தம்பிக்கிட்ட சொல்கிறான். ஆனால் தம்பிக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இருந்தாலும் பீட்டர் முன்னாடி எந்த பயமும் இருக்க மாதிரி காட்டிக்கல. முழு வீடியோவையும் பார்க்க இணைக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள்.